ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். குலதெய்வ சிறப்பு என்னன்னா, நீங்க குழந்தைகள் வர வேண்டும் அப்படின்னு நீங்க வந்தா கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி துலாபாரம்ன்றது வருஷத்துக்கு ஒரு 6 பேர் 7 பேர் இல்ல 10 15 பேர் ரெகுலரா துலாபாரம் நிகழ்ச்சி நடந்துட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில், நீங்க தொழில் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்க கோயில்ல வழிபட்டு பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் எங்க ஊரில் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பத்திரிகையில பார்த்தா தெரியும், அவங்க எல்லாமே பிசினஸ் பீப்புள்ஸ். அதே போல இந்த திருவிழா வந்து எப்ப நடக்கும்னா மாசி மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் என்னைக்கு கூடுதோ அந்த இரவு வந்து அம்மனுக்கு வந்து சிறப்பு பூஜை, சிறப்பு அலங்காரம் மிக விமர்சையா நடைபெறும். இது வந்து காலகாலமா எங்க கொண்டகிரி குல பங்காளிகளின் குலதெய்வமாகிய ஸ்ரீ ருத்ரம்மாளுக்கு சுமார் 55 வருஷமா இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய கொண்டகிரி குலத்தின் மிக பெருமையான திருமாங்குடி சீதாபானந்த சுவாமிகள் அவங்க வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி, மடாதிபதி அவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த விழாவை வந்து மிகவும் சிறப்பா வருஷம் நடத்தி கொடுக்கிறாரு. சுமார் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை நாங்க புதுசா கட்டி கும்பாபிஷேகம் பண்ணோம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து மாதேஸ்வரன் மலையில இருந்து மடாதிபதி திரு சுவாமிகள் அவர்கள் வந்து இந்த விழாவை மிக சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. ஆகவே எங்க குலதெய்வ பெருமை என்னன்னா, வேண்டுவோருக்கு வேண்டு வரம் கொடுக்கும் மிக அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னா ஸ்ரீ ருத்ரம்மாள் ஒரு ஆணித்தரமான உண்மை. நாள்தோறும் இக்கோயில்ல வழிபாடு சிறப்பாக நடக்கும். ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் எங்களுடைய ரவி அண்ணா மற்றும் தர்மன் அண்ணா பூசாரி அவர்களால் மிக சிறப்பான முறையில் செய்து கொடுப்பார்கள். ஒவ்வொரு பூஜையும் நீங்க பௌர்ணமி கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். இன்னொரு எங்க கோயில பெருமையான விஷயம் என்னன்னா, இந்த அபிஷேகம் தான். நாங்க ஒரு 15 அபிஷேகம் அம்மனுக்கு வந்து எப்பயுமே நடக்கும். ஒரு டைம் கூட இந்த அபிஷேகம் வந்து எங்களுக்கு தள்ளி போனதே கிடையாது. எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த 15 அபிஷேகம்னா கண்டிப்பா அந்த 15 அபிஷேகம் ஒரு டைம் கூட மிஸ் பண்ணாம சிறப்பா பண்ணி அதுக்கு நேர்த்தியான ஒரு அலங்காரமும் பண்ணி ஒவ்வொரு மாசி மாதமா பூஜையும் சரி, மற்ற அமாவாசை பௌர்ணமி பூஜையும் மிக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பக்தி சேனல் பார்க்கிற எல்லாரும் எங்க அம்மன் கோயிலுக்கு வந்து அம்மன் அருளை பெற்று செல்லுமாறு மிகவும் தாழ்மையுடன் ஸ்ரீ கொண்டகிரி குல கோத்திரதாரர்களை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.